பிரான்சின் 31வது பிராந்தியத்தில் நோய்வாய்ப்பட்ட விடுப்பில் இருந்த இளைஞர் ஒருவர் தனது கிராமத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாப் பணிகளில் உதவியதற்காக 5500 யூரோக்கள் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. உடல் நலம் குன்றிய இளைஞனுக்கு எதிராக சமூக பாதுகாப்பு சபை எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சமின் என்ற அந்த இளைஞர் முதுகுத்தண்டு வலி காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் மருத்துவ விடுப்பில் இருந்துள்ளார். இந்த காலத்தில் அவர் தனது கிராமத்தில் உள்ள விழா குழுவின் தலைவராக இருந்து சில நிர்வாக பணிகளை கவனித்து வந்துள்ளார். இதை ஒரு வேலையாக கருதிய காப்பீட்டு நிறுவனம் அவர் விதிகளை மீறிவிட்டதாக குற்றம் சுமத்தியது. 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் நடந்த விழாவிற்காக 1700 யூரோக்களும் ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு சிறு கூட்டத்தில் பங்கேற்றதற்காக மீதி தொகையையும் திரும்ப கேட்கிறது. நான் எந்த உடல் உழைப்பிலும் ஈடுபடவில்லை, ஊர் மக்களுக்காக சில ஆலோசனைகளை மட்டுமே வழங்கினேன் என்று பெஞ்சமின் வேதனையுடன் கூறுகிறார். 2 ஆண்டுகளாக வீட்டிலேயே முடங்கி கிடந்த தனக்கு இந்த சமூக சேவை மனதிற்கு ஆறுதலாக இருந்ததாக அவர் கூறினார். பிரெஞ்சு சட்டப்படி மருத்துவ விடுப்பில் இருப்பவர்கள் மருத்துவரின் அனுமதியின்றி சம்பளம் இல்லாத தன்னார்வ தொண்டு உட்பட எவ்விதமான பணிகளிலும் ஈடுபடக்கூடாது. விளையாட்டு, தோட்டம் வளர்ப்பு அல்லது வர்ணம் பூசுதல் போன்ற செயல்களுக்கும் இது பொருந்தும். தனது நிலையில் இருந்து நியாயம் கோரி பெஞ்சமின் தற்போது நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளார். தன்னார்வமாக செய்த உதவிக்கு இவ்வளவு பெரிய அபராதம் விதிப்பது முறையற்றது என்று அவர் வாதிட உள்ளார்.